சர்வ புகழும் புகழ்ச்சி வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் நம் மீதுலக வழிகாட்டி நம்முடைய உயிரின் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களுடைய ஆறு அஸ்ஹாபுகள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் இறை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையுடன் மாறுவதுடன் அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகைக்கு நேர காலத்துடன் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி பயத்தை நடந்து கொள்வார். அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறு, அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்து விலகி நடந்து கொள்வதிலே கூடிய கவனம் செலுத்துவார். முதலில் எனக்கும் அடுத்து நான் உங்களுக்கு வசியத் செய்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, வாலிப நண்பர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒரு வகையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் நம்மில் சிலர். இந்த உலகத்தினுடைய ஆசையில், இந்த உலகத்துடைய இன்பங்கள், துனியாவுடைய வஸ்துக்களை கண்டு ஏமாந்து போனவர்கள் பலர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை கண்டு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துனியாவுடைய வஸ்துக்களை கண்டு, அழகை கண்டு ஏமாந்து போனார்கள். இந்த உலகம்தான் இவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய என்று யாரெல்லாம் விளங்கினார்கள், இவர்களில் அதிகமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய தயார், மௌத்தாவதற்கு தயார். யாரெல்லாம் இந்த உலகத்துடைய போலிகளை கண்டு இவைகள் அனைத்தும் ஏதோ ஒரு நாளில் அழிந்துவிடக்கூடியது, அல்லது இந்த உலக வஸ்துக்கள் உக்கி போகக்கூடியது, அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் அதை தொடர்ந்து என்னிடம் இருக்காது, அது வேறொருக்கு கொடுக்கப்படும், அது என்னுடைய சொத்தாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், என்னுடைய பதவி பட்டமாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், இவைகள் நிரந்தரமில்லை, நிரந்தரமற்றவைகள் என்று விளங்கியவர்கள் ஆசிராவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார், மௌத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். எப்படி ஒவ்வொரு நிமிடங்கள் முடிகிறதோ, ஒவ்வொரு செகண்ட்கள், ஒவ்வொரு மணித்தியாலங்கள், ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு மாதங்களாக முடிந்து வருடங்கள் முடிகிறதோ, திரும்ப அந்த வருடத்துக்கு நிற்க முடியாதோ, அதே போல உலகத்தில் எங்களுக்கு எண்ணி கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சிட்டா திரும்ப உலகத்தில் எடுக்கலாம். உலகத்தில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை திரும்ப எடுக்கலாம், முடிஞ்சது. உலகத்தில் மனுஷன் எப்படி வாழ்றான்னா, சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தன்னுடைய தோற்றத்துக்கும் தன்னுடைய சூழலுக்கும் என்ற வாழ்க்கை அல்ல மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை. மனிதன் உலகத்தில் எப்படி வாழ்கிறான் என்றால், அவர்களுடைய உள்ளத்துக்கு இந்த உலகத்தை எப்படி விளங்கி இருக்கிறார்கள் அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஒரு சிலர் விளங்கி இருக்கிறார்கள், இந்த உலகம் எதற்காகவே இருக்கிறால் இன்பங்களை அனுபவிக்கக்கூடியதுதான். அதனால் ஒரு வாகனத்துக்கு மேலால் இன்னொரு வாகனம், ஒரு வீடாக இருந்தது மாடி வீடாக மாறுகிறது, ஒரு கடை 2 கடையாக மாறுகிறது, லட்சம் கோடியாக மாறுகிறது. ஏன் மனித நிலையை மாற்றிக் கொள்கிறான்? இவருடைய உள்ளத்திலே இருக்கிறதை உலக வாழ்க்கையிலே நான் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இவன் விளங்கியதனால், இந்த உலகத்தை அப்படி விளங்கியதனால் இவன் முடிவெடுக்கிறான், இந்த உலகம் எனக்கு அனுபவிக்கக்கூடிய இடங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இல்லை, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும்
ஏன் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லையா நம்மளை பார்த்து அலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, நீங்க உலக வஸ்துக்களை கண்டு ஏமாந்து வைக்கிறவார் அல்லாஹ்வே என்று சொல்றான். உலகத்துக்கு உங்களை ஏமாற்றக்கூடியது உலகத்துடைய வஸ்துக்கள், உலகத்துடைய ஆசாபாசங்கள், துனியாவுடைய அமைப்புகள், துனியாவுடைய மோகங்கள் எங்களுக்கு அழகாக காட்டப்பட்டு கொண்டே இருக்குது. அல்லாஹ்வே எங்களை பார்த்து சொல்லித்தாரா, மனிதர்களே அலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, நீங்க உங்களோட உலக வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்ளவான. உங்களோட உலக வினாடிக்கு பொறுமதியானது. உங்களுக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்க வேண்டும், அந்த வினாடியை உங்களுக்கு நரகத்தை சம்பாதிக்க வேண்டும். இதுவரைக்கும் உங்களோட மௌத்து வரைக்கும் தானே. ஏமாந்து 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 போய் கடைசி முடிவு நாள் வரும் பொழுது கை செய்தியா தங்களோடு காரணங்களாக ஆகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார், யாரெல்லாம் இந்த உலகத்தை சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், நான் ஒரு பெரிய செல்வந்தனாக மாற வேண்டும், நான் பெரிய சொத்துகளுக்கு சொந்தக்காரனாக ஆக வேண்டும் என்று அவசரப்படுகிறார்களோ அல்லது முயற்சிக்கிறார்களோ, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மொத்த துனியாவை அடையிறதுக்கு முயற்சித்துக் கொண்டே போறாரு. ஏன்னா அவருக்கு உள்ள துனியா பெருமதியாக இருக்குது, வானம் பெருமதியாக இருக்குது, துனியாவுடைய காணிக்கு பெருமதியாக இருக்குது, துனியாவுடைய வசதிகள் அவருக்கு உள்ளது பெருமதியாக இருக்குது. இப்ப அவர் அதை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. இரவு பகலாக முயற்சி செய்கிறாரு, உள்நாட்டு முயற்சி செய்கிறாரு, வெளிநாட்டு முயற்சி செய்கிறாரு, குடும்பத்தில் இருந்து முயற்சி செய்கிறாரு, தனியை வைத்து முயற்சி செய்கிறாரு. ஊர்ல வெளியில இருட்டுல வெளிச்சத்துல மழையில வெயில்ல எல்லா கட்டத்திலையும் அவர் துனியாவை அடைவதற்காகவே முயற்சித்துக் கொண்டே போறாரு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மன் கான யுரீது ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத். பரவாயில்லை, அவசரப்படுறீங்களா? முதல்ல எல்லாருக்கும் நாங்க தரமான துனியாவை நாங்க கொஞ்சம் பேருக்கு தான் தருவோம். அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத். நாங்க அவரை வசதி வாய்ப்புள்ளவராக ஆக்குவோம், ஆட்சியாளராக ஆக்குவோம், ஒரு வாகனம் வெட்டுக்காரன் இருக்கிறவராக ஆக்குவோம், ஒரு மாடி இருட்டு கட்டுறவராக ஆக்குவோம், டவுன்ல பஜார்ல பெரிய பெரிய சிட்டியில பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடிய பெரிய தனவந்தராக நாங்க ஆக்குவோம். எல்லாரையும் அல்ல, சிலர் அப்படி அவரை துனியாதாரியாக ஆக்கிட்டு, அவரை உலகத்தை பெரியாராக ஆக்கிட்டு, அவர் உலகத்தை பெரிய வசதி வாய்ப்புள்ளவராக ஆக்கிட்டு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஆனா நான் வந்து அவருக்கு கொடுக்க மாட்டோம். அவர்கிட்ட சும்மா ஜஅல்னா லஹு ஜஹன்னம் யஸ்லாஹா மதுமூரம் மதுரா, நாளைக்கு அவர் மௌத்தாய் வரக்கூடிய நேரத்தில் கேவலமான நிலைமையில் அவர் இதை வந்து சந்திப்பாரு. அவரை நாங்கள் நரகத்துக்கு தள்ளிடுவோம். முழு துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவருக்கு அக்கறை கொடுத்தோம். ஏன்னா அவர் உள்ளத்தில் இருந்துச்சு, நான் துனியாதாரியாக மாறும், நானும் பணக்காரனாக மாறும், நான் வெளிநாடுகளில் போகணும், நாடு கடந்து போகணும், கடல் கடந்து போகணும். நோக்கம் என்ன? சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆகும், மொத்தத்தை சுருக்கம் துனியாதாரி ஆகும். நீ பரவாயில்ல, துனியாதாரியாக மாறி நானும் காலை உனக்கு, ஆனா உனக்கு தர நஷ்டம் என்ன தெரியுமா? உனக்கு அடிமாவை பறிச்சு கொடுத்தா உனக்கு மௌத்தாக்கும், மௌத்தாக்கும். உம்மா ஜஅல்னா லஹு ஜஹன்னம் யஸ்லாஹா மதுமூரம் மதுரா, கேவலமான நிலைமையில அவரை நாங்கள் கொண்டு போய் நரகத்தில் சேர்த்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார், உண்மையான பாக்கியசாலிகள் யார்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்மில் உண்மையான பாக்கியசாலிகள் யார்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், இரவையும் பகலையும் பயன்படுத்தி 24 மணித்தியாலும் ரப்பு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய படிப்பு, என்னுடைய தொழில், என்னுடைய காசு பணம், என்னுடைய வீடு வாசல், என்னுடைய சொத்து செல்வங்கள், இவைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற பயத்தோடு, என்ற அச்சத்தோடு தன்னுடைய உலக வாழ்க்கையை பயந்து பயந்து ரப்புக்கு பொருத்தமாக கழிக்கக்கூடியவன் உண்மையான பாக்கியசாலி. ஒருவருக்கு சுவர்க்கத்தை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் உலகம். இந்த உலகத்தில் இருந்துதான் அவர் சுவர்க்கத்தை சம்பாதிக்க வேண்டும். பணத்தை அல்ல, ஆட்சியை அல்ல, பட்டத்தை அல்ல, பதவியை அல்ல. இந்த உலகத்தில் இருந்துதான் அவருக்குரிய சுவர்க்கத்தை அவர் தயாரிக்க வேண்டும். மௌத்துக்கு பின்னால் ஒரு நாள் யாருக்கும் தயாரிக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்துல பாக்கியசாலி யார் தெரியுமா? அம்மல்லதீன
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார், இன்னைக்கு நாங்கள் உலகத்தில் யாரை பாக்கியசாலிகள்? நாங்கள் சிலவங்க வாயால சொல்றோம், சிலவங்க மனசால சொல்றோம். உண்மையான பாக்கியசாலி அவன் தானே யாருக்கிட்ட ஒரு வாகனத்துக்கு மேல 2 வாகனம் இருக்குது, யார் லட்சாதிபதியா இருக்கிறார்களோ, யாருக்கு கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்குதோ, யாருக்கு மாடி மாடி வீடுகள் இருக்குதோ, இவர்களை பார்த்துதான் எங்கள நிறைய பேர் சொல்றோம், இவர் பெரிய சதிகாரன் தான், இவர் பெரிய தனவந்தர் தான், இவர் பெரிய ஆட்சியார் தான், இவர் தான் உண்மையான பாக்கியசாலி. வீடு என்ன, வாசல் என்ன, வாகனம் என்ன, ஆடைகள் என்ன, இவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த கவலையும் இல்லாம, கவலையே கண்ணால் காணாதவர், பசியே வாழ்க்கையிலே தெரியாதவர், இவர் தான் உண்மையான பாக்கியசாலி. சிலவங்க சொல்றாங்க அப்படிதான், ஒருத்தருக்கு தொழில் இல்லாம இருக்கு, தொழில் கிடைக்குது, நினைக்கிறார் பாக்கியசாலி. 20,000 30,000 சம்பாதிச்சவர் வெளிநாட்டுல போய் 1 லட்சம் கொண்டாடு, நீ பாக்கியசாலி. எதை வச்சு முடிவு செய்யறார்? சல்லிய பணத்தை சொத்தை வச்சு முடிவு செய்யும். ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு குர்ஆன்ல ஒரு உதாரணத்தை சொல்றான். நீங்க எல்லாரும் காசு பணம் கிடைக்கிறத, பட்டம் பதவி கிடைக்கிறத, ஆட்சியில ஒரு பதவி கிடைக்கிறத, நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். அப்படி பாக்கியசாலிகளாக இருந்தவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? நாங்க கொஞ்சம் பேர் கூட ஆட்சி அரசியல கொடுத்தோம். என்ன ஆட்சி தெரியுமா? அவட கடைசி நான் கொஞ்சம் பேர் உலகத்துல ஆட்சியர்களா, தனவந்தர்களா, செல்வந்தர்களா ஆக்கினோம். என்ன ஆட்சி தெரியுமா? அந்த பணத்தோட அவங்க நான் கொஞ்சம் பேருக்கு அந்தஸ்துகளை கொடுத்தோம், ஆண்குலத்தை கொடுத்தோம். என்ன ஆன கடைசி நம்ம குர்ஆன் அல்லாஹ் பல சரித்திரங்கள் சொல்றான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக வேண்டி குர்ஆன்ல ஒரு செல்வந்தனை பத்தி பேசுறாங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்க செல்வம் கிடைச்சதுதான் பாக்கியம், வாயால சொல்றீங்க, சிலவங்க உள்ளத்தால சொல்றீங்க. அல்லாஹ் உலகத்துல சிலர்களை உருவாக்கி காட்டு. அல்லாஹ்வே அவனுடைய வாய் மூலமா சொல்ற ஒரு பணக்காரன் தான் காரூன். அல்லாஹ் யாருக்கும் பணக்காரன் சொல்றது. காரூனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதன் தான் காரூன். குர்ஆன்ல செல்வம் என்று பேசக்கூடிய அமைப்புக்கு இடம் பிடிச்சார். எப்படி இடம் பிடிச்சார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், இவனுக்கு நாங்க நிறைய சொத்துக்களை கொடுத்தோம், இவனுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்தோம், இவனை அந்த கிராமத்துல அந்த நகரத்தை பெரிய தனவந்தரா சல்லிக்காரனாக ஆகி நிறைய சொத்துக்கள். அதனால அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் கர்வம் கொண்டான், பெருமை அடிச்சான், அகம்பாவம் கொண்டான், என்னை விட்டா ஆளுன்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சான். ஃபதவா அலைஹி, மக்களை தாழ்வாக கருத ஆரம்பிச்சான். பணம் வந்தாவே ஒரு சிலருக்கு அந்த எண்ணமும் சேர்ந்துதான் வரும். அவனுடைய நடை என்ன, அசைவு என்ன, அவனுடைய பேச்சு என்ன. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபதவா அலைஹி, தன்னை பெரியவனாக நினைச்சு மற்றவங்களை மட்டம் தட்டா சொல்றான். அல்லாஹ் ஆதைனாஹு மினல் குனூஸ், நான் அவனுக்கு உலகத்திலிருந்தே சில வஸ்துக்களை கொடுத்தேன், அவனை பணக்காரனாக ஆக்கினேன். சொல்லாம சொல்றேன். காணி என்ன, பூமி என்ன, மாளிகை என்ன, படுக்கக்கூடிய கட்டில் என்ன, செய்யக்கூடிய சவாரி, இந்த வாகனம் என்ன சொல்லுகிறார் அல்லாஹ். அவனுக்கு கொடுத்த செல்வங்கள் இருக்கிறே, அந்த செல்வங்கள் அவன் பாதுகாக்கிறதுக்காகவே நீ பூட்டி வைத்திருந்த அந்த அந்த பூட்டனுடைய சாவி இருக்குது, அதை தூக்குறதுக்கு அந்த சமூகத்தில் இருந்த பெரிய பலசாலி கூட்டமே தேவைப்படும். சாமியால் மட்டும் சொந்த தூக்கம் இல்லை. مفاتيحه لتنوع بالعصبة أولي القوة
இதை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய தனவந்தரை அந்த காரூனை பார்த்து அந்த ஊரில் இருந்த ஈமான் உள்ளவங்க, கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் புத்திசாலிகள், உலமாக்கள் என்ன பாருங்க சொன்னா கொஞ்சம் மார்க்கத்தை விளங்கினவங்க பேசி சொன்னா அந்த காரூன் கிட்ட இது கால லகு கௌமு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீன். உனக்கு கிடைச்ச வாகனம், உனக்கு கிடைச்ச சொத்து செல்வங்கள் இவைகளை வச்சு நீ உலகத்தை பெருமை அடிக்காத. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீன். அல்லாஹ் பெருமை பணத்தை வச்சு, செல்வத்தை வச்சு, சொத்தை வச்சு, பதவியை வச்சு, ஆட்சியை வச்சு பெருமை அடிக்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. முந்தைய பிச்சைக்காரனாக மாற்றி சோதிச்சான், இப்போ உனக்கு தந்து சோதிக்கிறான். ஆரம்ப ஒரு காலம் நீ கேட்டு தின்ற லெவல்ல நீ இருந்தாய், இப்போ உடைய மக்கள் பிடிக்காத அமைப்பு உடைய வச்சிருக்கிறான். முந்தி எடுத்து சோதித்தான், இப்பொழுது தந்து உடைய சோதிக்கிறான். பணத்தை வச்சு சொத்தை வச்சு பெருமை அடிக்காது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிட்டு அந்த அறிவாளிகள் காரூனை பார்த்து சொன்னாங்க, உனக்கு கிடைச்சிக்கிற சொத்திக்கிறே ஊர்ல மற்றவங்களுக்கு தான் கிடைக்கல, 100 பேருக்கு ஒரு ஆதியார் ஆயிப்பார், கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவர் ஆயிப்பார். அவர் விளைபுறப்படாது என டேலண்டான முயற்சியாளி முறையில் அடைஞ்சது. காரூனுக்கு என்ன புத்திமதிமா சொன்னாங்க, அபுதபி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. உனக்கு கிடைச்ச அந்த சொத்து செல்வத்தால ஏழுண்டா மறுமையில உனக்கு ஒரு வீட்டோட கட்டி போட்டு உலகத்துல 4 வீட்டு கட்டி கொண்டிருக்கிறார். உலகத்துல வாரத்துக்கு மேல 2 வாரம் வாங்கி இருக்கிறார். உனக்கு கொழம்புல ஒரு கடை இருக்குது, உனக்கு நுவரடியில் ஒரு இடம் இருக்குது, அங்க இருக்குது, பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய வசதிகள். ஏண்டா இந்த இருக்கிற கட்டிடங்களை விட்டுட்டு ஆசிரால ஒரு வீட்டை தயார் செஞ்சுக்கோ இந்த பணத்தால். பகுதாரி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா சொல்லிட்டு மறுவா இன்னும் சொன்னாங்க, அலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துனியால உலகத்துல சிலவங்களுடைய சல்லி பணமும் சேர்த்து தான் உனக்கு தந்தை. நீ செலவழிப்பாய், நீ கொடுப்பாய், நீ விளங்கிக் கொள்வாய் என்பதனாலதான் உனைய ஊர்ல தனவந்தனாக ஆக்கியிருக்கிறோம். காரூனை பார்த்து அந்த அறிவாளிகள் சொன்னாங்க, உன்னையோட பணத்தால நீ பெருமை அடிக்காத, இன்னொரு பணத்தால ஆசிரால் நீ ஒரு வீட்டோட கட்டிக்கோ. இன்னொன்னு என்ன, உன்னோட பணத்தால அது உனக்கு மட்டும் சொந்தமல்ல, ஊர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகளுடைய பணங்களும் சேர்ந்துதான் உனக்கு தந்திக்கிறோம். அலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் இரக்கம் பார்த்து ஊர்ல 100 பேர்ல உன்னைய மட்டும் பார்த்து அல்லாஹ்வே பணக்காரனாக ஆக்கி இறக்கப்பட்டு தந்தானே, அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சானே, அதே போல நீயும் அவங்களுக்கு உதவி செய். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார், பொதுவாகவே பணம் கைக்கு வந்தா அவர் அறிவால சிந்திச்சது கொடுக்கிறார். அவருக்கு நல்லது எல்லாரும் நல்லது. சிலவங்க அல்ஹம்துலில்லாஹ் தனியா ஒரு பள்ளியை கட்டி இருக்கிறார், தனியா ஒரு மதரசா கட்டுறான், பாடசாலைகளுக்கு நிறைய செலவழிக்கிறான், நல்ல நிறைய தனவந்தர்கள் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரி, பொதுவான இயல்பு என்னடா, பணம் கைக்கு வந்தா, சொத்துகள் கைக்கு வந்தா தன்னையே மறந்துடுவார். அவருக்கு எவ்வளவு பட்டம் பதவி இருந்தால் அது மறக்கடிக்கப்படும் அந்த நேரம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரியே, பெரியாரே, காரூனுக்கு சொத்து செல்வம் கூடியதனால என்னது ஆச்சு தெரியுமா? இந்த அறிவாளிகள் சொன்ன புத்திமதியின் விளக்கல்ல. அவன் சொன்னான், நான் இவ்வளவு சொத்துக்களை வச்சு பெருமை அடிக்காதிருக்கிறதா, நான் இந்த சொத்துக்களை வச்சு ஆசிரா உள்ள கட்டி கொள்றதா, நான் இந்த சொத்துக்களை வச்சு ஏழைகளை கொடுக்கிறதா, இந்த சொத்தெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா செய்தேன். கால இன்னமா உதீதுஹு அலா இல்மின் இந்தி. ஏன டேலண்டால, ஏன அறிவால, ஏன பதவியால, ஏன பட்டத்தால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் மேலுமா அப்படி அப்படின்னு சொத்தை வச்சு ஒரு வாரம் சொன்னான். அதுக்கு பின்னால என்ன நினைச்சு தெரியுமா? அவனோட உள்ளத்துல கர்வம் கூடிச்சு, பெருமை கூடிச்சு. அவன் நினைச்சான், என் முழு சொத்தையும் முழு ஊரில் எல்லாரும் காட்டும், பல வாகனங்கள்
தெரியுமா? இந்த கிராமத்தில் அந்த நகரத்தில் அப்படியே வளம் அவருடைய ஆரம்பத்தை பார்த்தா கடைசி விளங்காது. பெரிய ஒரு சவாரி கூட்டம் அவனுடைய சொத்துக்களை சுமந்து கொண்டு ஊருக்குள்ள வளம் வந்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர் தெரியாம ஒரு சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவன் போனான். ஒரு கிராமவாசிகள் சுமமாயிருப்பாங்க. ஒரு பெறகர முகத்தோலே அங்கே சத்தம் ரபான் சத்தம் கேட்கவே ஜன்னலாரையும் அங்கே இங்கே வெட்டி பார்க்குற நாங்க கொஞ்சம் வயசுக்காரன் ஹோம் சத்தம் கேட்கவே பாஞ்சு கொண்டு போடுற குண்டகளை பார்த்தா ஒரு மியூசிக் சத்தம் ஒன்று கேட்கவே எவனாலும் நம்ம கற்றுக்கொண்டு வாரான். அதனால கேட்கவே எங்களை குண்டலுக்கு சூடாயிரம் உஜாராயிரம் எங்களை பொங்குல இருந்து ரோட்டுக்கு வாராதவங்களும் ஜனலால் வெட்டி பார்க்கணும். சத்தம் ஒன்று கேட்கும். காரூன் அழகு அலங்காரத்தோடு வெளியில வார முழு ஊரும் பார்ப்பதை வாய் திறந்து அவனுடைய சொத்தை பார்ப்பவர்கள் இரண்டு சாரர்கள். ஒன்று துனியாதாரிகள், அடுத்தது அல்லாஹ்வை நம்பின ஈமான் உள்ளவர். துனியாதாரிகள் எடுத்து சொன்னிப்பாங்க. பணக்காரனை பார்த்து அவருடைய கேடியஸை பார்த்து அவருடைய அந்த அவதியை பார்த்து அவருடைய மற்ற பெருமதியான வாகனங்களை பார்த்து துனியாதாரிகள் என்று சொல்லுவாங்க. இது மாதிரி வீடு நாங்களும் கட்டுவோம், இது மாதிரி இடத்துல நாங்களும் காணிவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை எப்படியாக காரூனை பார்த்த கூட்டம் ரெண்டு கூட்டமாக பேசினாங்க. துனியாதாரிகள் பேசினாங்க, யாரை தரனா இஸ்லாமா ஊதிய காரூனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்தை போது இவருக்கு வைத்தான். அவன் வாகனம் என்ன, அவன் நடை என்ன, அவன் வேலையாட்கள் என்ன, அவன் சாப்பாடு என்ன, அவன் ஆடை என்ன, அவன் ஆட்சி அலங்காரம் என்ன, அவன் மாளிகை என்ன, வாய் திறந்தான் துனியாதாரி. அதே கட்டத்தில் அது துனியாதாரிகள் சொன்னாங்க, இன்னமும் அது பகுதியினாலே இவன் தானே பாக்கியசாலி, இவன் தானே பாக்கியசாலி. இப்ப அடுத்த கூட்டம் சொன்னாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அல்லாஹ் பயந்த மார்க்க பக்தி உள்ள 5 நேரம் பேடுதலாக பயந்து சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மக்கள் காரூனை பார்த்து சொன்னாங்க, வைலக்கும் காரூனுக்கு ஏசல்ல, காரூனை பார்த்து வாயை திறந்தாங்களே ஏங்கினாங்களே அவங்கள பார்த்து சொன்னாங்க, வைலக்கும் எல்லாருக்கும் நாசம் உண்டாகும், எல்லாருக்கும் நாசம் உண்டாகும். ஏன்? காரூனுடைய சொத்துக்களை பார்த்தா அவனுடைய வாகனங்களை பார்த்தா துனியா தாரியை பார்த்தா நீங்க தான் வாய் பார்க்கிறீங்க, உங்களோட வாய்களை நீங்க கழுவிக்கோங்க என்ற மாதிரி சொன்னாங்க. தவாபுல்லாஹி கைருன் லிமன் ஆமன வ அமில சாலிஹா. பெரிய படிச்சவரும் அல்ல, ஓலவல் செஞ்சவரும் அல்ல, ஸ்கூல்ல 2ஆம் வகுப்பு படிச்சவர் அவர்தான். அவரு ஒரு அல்லாஹ்வை பயந்து இருக்கிறாரு, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரு, அவர் ஊரோடு சாலிஹா நல்ல மனிதனாக இருக்கிறாரு, அவருடைய இரவையும் பாலையும் ரப்புக்கு பொருத்தமாக கழிக்கிறாரு, நல்ல ஹலாலான வியாபாரம் செய்கிறாரு, வட்டியோடு தொடர்பே இல்லை, யாரையும் ஏமாத்துறது இல்லை, எந்த மோசடியும் செய்யறதில்லை, மக்களுடைய உள்ளங்கள் அதாவது மனமுகாரிக்க செய்யறாரு இல்லை, உம்மவாப்பாவுடைய ஹக்குகளை பேடுதலாக செய்கிறாரு, மிக கண்ணியமாக இறக்கமாக பார்க்கிறாரு, உறவினர்களோடு நல்ல முறையில் உறவு பெற்றாரு. இப்படியான ஒரு நல்ல மனிதன் சுபஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலே அவருடைய ஒரு சொத்தையுமே சேர்ந்ததுதான். நாங்க இங்கிருந்து சுபஹானல்லாஹ் என்று சொன்னா காரூனுடைய ஒரு சொத்தையுமே சேர்ந்ததுதான். தவாபுல்லாஹி கைருன் லிமன் ஆமன வ அமில சாலிஹா. நல்ல அமல் செய்கிறது, ஒரு 2 ரக்காத் தொலை கிடைக்கிறது, ஒரு சுன்னத்தான நோக்கு பிடிக்கிறது, ஒரு 20 ரூபாய் பணத்தை வெள்ளிக்கிழமை பள்ளி ஊட்டியில வந்து போடுறது, பள்ளி கோப்பையில கொண்டு போடுறது, சதக்காக கொடுக்கிறது, கேட்டு வரவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் சட்டையை கொடுக்கிறது. காரூனுடைய முழு சொத்தையும்
பார்த்தா பூமிக்குள்ள சுடுகாங்கப்பட்டு கொண்டே இரவு சந்தோஷமாக படுத்தார். இரவு இன்பகரமான உடம்புகளை அருந்தினார். பெருமதியான ஆடையை போட்டுதான் தூங்கினார். பக்கத்துல பாதுகாப்புக்கு நிறைய பேர் புடை சூழ இரவு தூங்கினாரே. காலையில பார்க்கிறாரே அவனுடைய அகம்பாவம், அவனுடைய பெருமை, அவனுடைய கருவம். அவன் சொன்னான், இந்த படம் நான் லட்சாதிபதியாக ஆயினது, இந்த ஊர்ல நான் பெரியாராக ஆயினது, பல சொத்துகளுக்கு சொந்தக்காரன் ஆயினது ஏன டேலண்டால எனக்கு யாரும் தரல. இந்த வார்த்தை அல்லாஹ்க்கு பிடிக்கல. அல்லாஹ் ஈராக இழுத்தார் பூமிக்குள்ள. பூமிக்குள்ள சுடுவாங்க பட்டு கொண்டிருக்கு. இன்னும் சுடுவாங்க. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நேற்று காரூன் பஜார்ல சுத்த கொலை வாயை திறந்து காரூனுக்கு இருந்த சொத்துக்களை போல எங்களுக்கும் இருந்தா நல்லவே என்று சொன்னாங்க. இருக்கிறாங்களே இவங்க திரும்ப எதிர்மாற்றமாக பேச ஆரம்பிச்சாங்க. நேற்று காரூனை பார்த்து பாக்கியசாலின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியுமா சொன்னாங்க, இன்னைக்கு காலையில காரூன் நிலைமை பார்த்து பாதுகாக்க எங்களுக்கு தராமி தான் போகுங்க. ஈக்கிற லெவல்லே நாங்க போகும். ஈக்கிற 30,000 40,000 சம்பளத்தை எடுத்துக்கொண்டே போகும். எங்களுக்கு லட்சக்கணக்கு தேவையில்லை. எங்களோட சைக்கிள் எங்களோட பைக்கோட நாங்க போகும். எங்களுக்கு கார் வேண்டியதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட சீட் போட்ட ஓட்டு போட்ட கூரையே போகும். எங்களுக்கு பாடி வீட்டெல்லாம் தேவையில்லை. காரும் வாங்கினானே அப்படி பேச ஆரம்பிச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, சரித்திரம் எதற்காக வேண்டி சொன்னேன்னா இன்பமாக கேட்டுக்கொண்டிருக்காங்கல்ல. அல்லாஹ் உலகத்துல சிலர்களுக்கு சில பதவிகளை கொடுக்கிறார். சிலர்களை அல்லாஹ் ஆலிம்களாக ஆக்கியிருக்கிறார். ஊர்ல எல்லாரும் அல்லாஹ் ஆலிம்களாக ஆக்கல. ஆலிம் அவர் நினைச்சப்படாதே, ஊராக்க நினைச்சப்படாதே அவர் பெரிய ஒரு பாக்கியசாலி இல்லை. ஊர்ல 100 பேர் இருக்க உங்களைய மட்டும் அல்லாஹ் தீன சுமந்த, மார்க்கத்தை சுமந்த, குர்ஆனை படிச்ச, ஹதீஸை சுமந்த
இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார் உண்மையான பாக்கியசாலி யார் என்றால் உலகத்திலே எங்களுக்கு 60 வருடமே வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 60 வருடத்தை ஒவ்வொரு வினாடி கழியும் பொழுதே